பசிக்குதுமா. இருடா தாங்க வரேன். பழைய கஞ்சி தாமா இருக்கு, சாப்பிட்டுக்கோமா. வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் சுறுசுறாக்கி போட்டாமா. சாப்பிட்டமா, போயிட்டு வரேன். சரிடா ஆர்த்தி. உன் கைக்கு நான் கிடைக்கல, என் கைக்கு நீ கிடைக்கல. வாடா ஆர்த்தி, சாப்பிடலாம். சரிம்மா. அம்மா போயிட்டு வரேம்மா. ஆர்த்தி, சாப்பாடு எடுத்துட்டு போடா. கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேம்மா. ஐயோ, என் வாழ்க்கை இந்த பொட்டிக்குள்ளே முடிஞ்சிருமோ சார்? Aarti, you got your salary increment from this month. ஓகே சார். வந்துட்டியாடா? ஏன்டா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. இந்த 1.5 வருஷம் நானாவே இல்லை. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்தோன்னா சுயநலமாக இருக்கும்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி. மதியானம் சாப்பாட்டில் 4 வாய் மீதி வச்சுட்டேன். ஆனால் ஒரு வாய்க்காக 4 பேர் ஏங்குறாங்க. சேலரியில் இன்க்ரிமெண்ட் தூக்கி தூக்கி காசு தரான். சந்தோஷத்தை விட பயம்தான் அதிகமாகுது. வாமா, நம்ம ஊருக்கே போயிடலாம். அங்க ஒண்ணும் இல்லைன்னு இங்க வந்தோம். இங்க இருந்து ஒண்ணும் இல்லையேம்மா. குண்டுச்சட்டில குதிரை விட்டா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியாம்மா? ஸ்கூல், காலேஜ், வேலை, நாளைக்கு கல்யாணம், என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? எனக்கு பிடிச்ச லைஃப் இங்க இல்லம்மா. இதை பிடிச்சி பண்ண எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க பண்ணட்டும், அவங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும். காசுக்காக வேற வழியெல்லாம் இதை பண்ற மாதிரி இருக்கு. யாருமா இங்க பெரிய ஆளு? அவனுக்கு பிடிச்ச லைஃப் அவன் ஸ்டைல வாழ்றதா? ஆனா இங்க யாரும் அப்படி பண்றது கிடையாது. சுத்தி இருக்க 4 பேருக்காகவும் எங்கேயும் இருக்க 40 பேருக்காகவும் வாழ்றாங்க. நானும் அப்படி ஆயிடக்கூடாதுமா. இந்த உயிருக்கு அர்த்தம் தர மாதிரி வாழணும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வெளி உலக பொண்ணா இருப்பான்னு நினைச்சா நீ நம்ம மண்ணோட பொண்ணாதான் இருக்கு. நம்ம ஊருக்கே போயிடலாமா? நம்மள வாழ வைக்க விவசாயத்தை நாம் வாழ வைப்போம்.